தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பு சார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வளர்ப்பு பிராணிகளில் பூனை நம் வீட்டில் வளர்க்கலாமா என்பதை பற்றியும், பூனையை வீட்டில் வளர்த்தால் நல்லதா கெட்டதா என்று நாம இந்த பதிவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்பதான் முதல்ல நம்ம பதிவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூனை வளர்ப்பது சம்பிரதாயப்படி வீட்டில் வளர்ப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. பொதுவாக வீட்டில் பூனையை வளர்க்கக்கூடாது. அது எதுக்காக வளர்க்கக்கூடாது என்று பார்த்தீங்கன்னா, சில மிருகங்களை அகோரமான மிருகங்களாக நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அதுல இந்த பூனையும் உண்டு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அதாவது அகோரமான மிருகங்களுக்கு கருணையே இருக்காது. அப்படி இருக்கிற வழியில் வந்த மிருகங்களில் ஒன்றுதான் பூனை. அதாவது சிறுத்தையோட வழி என்கிறாங்க, இன்னொன்று புலியோட வழியில வந்தது என்கிறாங்க. இதோட வழியில் வந்ததுதான் பூனை. இந்த ரகத்தை சார்ந்ததுதான் பூனை ஆகும். பூனை கிட்ட ஒரு தன்மை என்னன்னா, நம்ம ஒரு நாய் வளர்க்குறோம்னா அது நம்மளோட பழகிட்டுனா நாம் என்ன சொன்னாலும் கேட்கும் தன்மையோடது. அதுவும் எஜமானிகளிடம் நன்றாக பழகும் குணமுடையது. அதுக்கும் கடிக்க பழக்கம் உண்டுதான். ஆனா நம்மிடம் வளரும்போது நாம் சொல்வதெல்லாம் கேட்கும் செல்ல பிராணியாக மாறிவிடும். நாயானது மிகவும் நன்றி உள்ளதாக நம்மிடம் பழகும் தன்மையுடையது. அதுல பூனை அவ்வாறு கிடையாதுங்க. பூனை அது தன்மையிலே தான் இருக்கும். குறிப்பா என்னன்னா, நம் வழக்கத்திலே காலையிலே அவன் முஞ்சில முடிச்சா இப்படி நம்ம போற காரியம் தடைபடும் என்று சொல்லுவாங்க. ஏன் அவங்க கண்ணில் முழிக்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எப்பவும் வழக்கத்துல உள்ளதுதான். நம் மனிதர்களிடையே சொல்வது வழக்கமாக உள்ளது. பூனையும் அப்படிதான், எப்பவும் உருன்னு காணப்படும். நாம் பார்க்கும் அளவில் பூனையானது செல்ல பிராணிதான். ஆனால் அதனுடைய தன்மை, குணம் இவற்றை பார்த்தால் பூனை மாற்றிக்கவே செய்யாது. அதன் வழியிலே தான் இருக்கும். அதனாலதான் சாஸ்திரங்கள் சம்பிரதாயப்படி பூனை கண்ணில் முழிச்சு எந்த காரியத்துக்கு சென்றாலும் அந்த காரியம் நிறைவேறாது என்று சொல்லுவாங்க. நம் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது இல்ல எந்த ஒரு நல்ல சுப காரியங்களுக்கு செல்லும் போதோ பூனை குறுக்கை வந்தால் அது அபசகுணம் என்று நம் பெரியவங்க சொல்றது வழக்கம்தான். நாம் வெளியில் செல்லும் போது எத்தனையோ மிருகங்கள் குறுக்கே வருகிறது. ஆனால் பூனையை மட்டும் ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, பூனையானது அது மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கிறது. நாம் காரியம் தடைபடும் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அதுக்கு தனித்தன்மை உண்டு. அதில் அணிலுக்கும் கூட ஒரு குணம் உண்டு. அந்த அணில் என்ன பண்ணும்னா, நம் வீட்டில் வச்சிருந்தா எதையும் பால் பண்ணாது. அதே சமயம் எலியை வீட்டில் வளர்த்தால் எல்லா பொருட்களையும் பாலாக்கி விடும் தன்மையுடையது. ஆனால் அணிலும் எலியும் ஒன்றாக இருந்தாலும் உருவத்திலும் குணத்திலும் மாறுபட்டவைதான். அதுபோல பூனையானது அதன் தன்மையை மாற்றிக்கொள்ளாது. அதனால பூனையானது பிறரை துன்புறுத்தி பார்க்கக்கூடிய குணாதிசயம் படைத்தது. பூனையானது ஒரு கரப்பான் பூச்சியை கண்டா கூட ஓடி ஓடி விரட்டி கடிக்கும். அது கொஞ்சம் தலையை தூக்கி ஓட ஆரம்பிச்சா மீண்டும் கடிக்கும். இவ்வாறு வச்சு துன்புறுத்தும் மிருகங்களில் ஒன்றானது பூனையானது. பூனைக்கு சுப எண்ணங்கள் கிடையாது, நல்ல புத்திகள் கிடையாது நண்பர்களே, நல்ல குணமும் கிடையாது. நாய்க்கு நல்ல எண்ணங்கள் உண்டு. நாம் பழகிட்டோம்னா எஜமானிக்காக அது உயிரையே கொடுக்கும் தன்மையுடையது. பழகினதுக்காக ஒரு பிஸ்கட் போட்டா கூட நம்மை கண்டு எப்படினாலும் வாழையாட்டும் தன்மையுடையது. அதனாலதான் நம் வழக்கத்திலேயும் நாய் ரொம்ப நன்றியுள்ள செல்ல பிராணியாக நாம் அனைவரது வீட்டிலும் ஒரு பாதுகாவலராக நம்முடன் பழகி நன்றியுள்ள பிராணியாக செல்ல பிராணி என்று வைத்திருக்கிறோம் நண்பர்களே. பூனையானது இந்த குணத்தில் எதுவும் கிடையாது. அதனுடைய தன்மையிலிருந்து மாற்றத்தை கொடுக்காது. துன்புறுத்தும் எண்ணம் கொண்டது. அதற்கு சொந்த புத்தி கிடையாது. அகோரத்தன்மைதான் அதிகம் காணப்படும் சகோதரிகளே. இதனாலேயே பூனையை வீட்டில் வளர்க்க வேண்டாம். அது கொடுக்கிற குணம் அபசகுணம் என்று சொல்றாங்க நண்பர்களே. அதை வீட்டில் வளர்ப்பது அவ்வளவு சுபிட்சத்தை தராது. அதுவும் ஒரு வளர்ப்பு பிராணியாக இப்போது வைத்திருக்கிறார்கள். சிலரது வீட்டில் பூனையை செல்லமாக பார்க்கிறார்கள். ஆனால் சாஸ்திர சம்பிரதாயப்படி பூனையை வீட்டில் வளர்ப்பது உகந்தது அல்ல. சாஸ்திரம் பார்க்கவங்க பூனையை வீட்டில் வளர்ப்பது இல்லை. ஆனால் எதையும் பார்க்காமல் பூனையை வளர்ப்பது அவங்க விருப்பம்தான் சகோதரிகளே. பூனையை வீட்டில் வளர்த்தால் நம்முடைய யோகத்தை குறைக்கும் சக்தி அந்த பூனைக்கு அதிகம் உண்டு நண்பர்களே. சுபிட்சத்தை தடை செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.